நம்மளுடைய இது ஒரு குழந்தை உயிர் கூட இந்த மாதிரி அயோக்கியர்கள்னால உயிர் போகக்கூடாதுங்கிறதுல எனக்கு 100% உடன்பாடு உண்டு. ம், ம். ஆனா, இது நீங்க வந்து பார்த்தீங்கன்னா, இதே மாரி அண்ணா நகர்லயும் நடந்துச்சு நமக்கு அந்த பிரச்சனைய வந்து அன்றைக்கு இருந்த அரசாங்கம் கையாண்ட விதத்துக்கும், இந்த பிரச்சனைய இன்னைக்கு இருக்கிற கையாண்ட விதத்தையும் நீங்க எடுத்து கம்பேர் பண்ணி பாருங்க. ம். 250 சிசிடிவி கேமரா ஃபுட்டேஜ வந்து அவங்க ரிட்ரைவ் பண்ணி 5 தனிப்படை காவல்துறைகள வச்சு வித்தின் 24 ஹவர்ஸ்ல வந்து குற்றவாளிகள கண்டுபிடிச்சிருக்காங்க. ம். அந்த குற்றவாளிகள் கூட யாரு? பக்கத்து வீட்ல இருந்தவனுங்க. இவிங்க அந்த இடத்துக்கு போய் 25 நாள் தான் ஆகுன்றாங்க. இவிங்க போனா 7வது நாள், 10வது நாள் அவன் வீட்ட காலி பண்ணிட்டு போயிட்டான்றாங்க. அதுக்கப்புறம் வந்து இந்த அம்மா மேல நெறைய வந்து அலிகேஷன். நான் அதுக்குள்ள நான் போக விரும்பல. ஏன்னா அது வந்து ரொம்ப சென்சிட்டிவான இஷ்யூ. அது ஒரு ஒரு பெண்மணிய பத்தி நம்ம பேசுறதுக்கு எனக்கு உடன்பாடு இல்ல. அவங்க எப்படியோ இருந்துட்டு போறாங்க. நம்ம இந்த குழந்தைய பத்தி மட்டும் பேசுவோம். அப்ப இந்த ஒரு நாளுல அந்த குற்றவாளிகள ட்ரேஸ் அவுட் பண்ணி பிடிச்சிருக்காங்க. இதே அண்ணா நகர்ல நடந்தபோது என்ன நடந்திருக்கு? அப்ப நம்ம ஒரு கம்பேரிசன் தான் பார்க்கிறோம் இங்க. ம். அதுவும் பெண், ம். குழந்தை. அத அரசாங்கம் கையாண்ட விதமும், இன்னைக்கு கோயம்புத்தூர்ல நடந்த இதுவும் குழந்தை. ம். கையாண்ட விதத்துக்கு எவ்வளவு பெரிய வித்தியாசம் இருக்கு இல்லையா? மலைக்கும் மடுவுக்குமான வித்தியாசம் இல்லையா இது? அப்ப இன்னைக்கு தாவேகா அரசாங்கம் எடுத்திருக்கக்கூடிய நடவடிக்கையை நம்ம பாராட்டி உத்வேகப்படுத்தணும் இல்லையா? கரெக்ட். ஆனா திருப்பி இந்த மாதிரி நடக்காம பார்த்துக்குங்க. ம். எதையுமே செய்யக்கூடாது. இன்னும் நீங்க செயல்படுங்க. நம்ம இப்பயும் இவ்வளவு பட்டியல படிச்சாலும் நான் அவங்க அரசாங்கத்துக்கு எச்சரிக்கை கொடுக்கிறதுன்னா பத்தாது இது. ம். ஏன்னா அந்த அளவுக்கு இங்க புரையோடி கிடக்குது. இல்ல சார். நீங்க இது இந்த புரையோடி குற்ற கிடக்கக்கூடிய இந்த குற்றங்களை களையணும்னா இன்னைக்கு நீங்க எடுத்திருக்கிற நடவடிக்கைகள் மாதிரி இன்னும் 100 மடங்கு நடவடிக்கைகள் தேவை. சார் ஆனா குற்ற இந்த 12 சம்பவங்கள் நாளுல இந்த நடவடிக்கைகள் எடுத்ததை பாராட்டுறோம். இல்ல குற்ற ஆனா இது சம்பவங்கள் பத்தாது. இன்னும் நீங்க வேகமா போய்க்கிட்டே இருக்கணும்னு சொல்றோம் நம்ம. குற்ற சம்பவங்கள் எல்லா ஆட்சியிலும் நடக்கிற ஒண்ணுதான். இப்ப அதிகமாகி கொண்டிருக்கிறது அதை தடுக்கணும் அப்படின்னு தான் எல்லாரும் கேட்கறாங்க. ஒவ்வொரு ஆட்சி காலத்திலும் நடந்தது, அதுவும் இந்த கடந்த 5 வருஷத்துல நடந்தது ஏதோ பெரிய சுனாமி அடித்தது போல நீங்க ஒரு பெரிய பிம்பத்தை காட்டுறீங்க. குற்ற ஒவ்வொரு காலங்கள்லயுமே இது நடந்த ஒன்று தான் சார். அது அப்ப அந்த ரேஷியோவை எடுத்து பார்த்தோம்னா கூட டிஃபரன்ஸ் தெரிஞ்சிடும். இல்ல நீங்க அப்படி பார்த்தா ஏதோ கூட இல்ல ஒட்டுமொத்தமா ஏதோ அங்கதான் உட்காந்து திமுக ஆட்சி காலத்துல தான் எல்லாரும் அவங்க தப்பு கத்துக்கிட்டான் அப்படின்ற மாதிரி நீங்க இல்ல சொல்றீங்க. நான் சொல்றது இன்னைக்கு வந்தவொடனே திமுகவுக்கு இவ்வளவு சட்டம் ஒழுங்கு கெட்டு போச்சு. அம்மையா கனிமொழிகள் கூட இப்ப பேசியிருக்காங்கன்னு நினைக்கிறேன். ம். சட்டம் ஒழுங்கு கெட்டு போச்சு, பாதுகாப்பு இல்ல, போதை கலாச்சாரம் இல்லைன்னு இப்ப வந்து டப்புன்னு வந்து திமுக அரசாங்கம் பேசுறத வரவேற்கிறேன். ம். ஆனா 5 வருஷம் ஏன் சார் கோமால இருந்தீங்களான்னு கேட்கிறேன் நான்.